கடம்பூர் மலை ஏறிட்டு இருக்கோம். அருமை அருமை. போகிற வழியில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பக்கத்துலேயே மல்லியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே நிறைய வண்டியெல்லாம் நிறுத்தி கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அதனால் அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணலை. கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம். சைடில் ஒரு தடுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதாவது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் குறுகலாக இருக்கும் ரோடு. அந்த மாதிரி ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் லொக்கேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அருமை அருமை. வாவ். ஒரு கடைசி 2 வருஷத்தில் இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்தளவுக்கு காங்க்ரீட் வீடுகள் இங்கெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் நிறையா சேஞ்சஸ் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஓட்டு வீடுகள் நிறையா இருந்தது. குடிசை வீடுகள் கூட இருந்தது ஒரு காலத்துலலாம், ஒரு 4-5 வருஷம் முன்னாடியெல்லாம். இப்போ நிறையா லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நல்ல விஷயம். மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஆடு மாடுங்களை இப்போ வரைக்கும் எங்கேயும் கொண்டு போகல. இல்லைன்னா காட்டுக்கு போயிருப்பாங்க காலையிலேயே. நடுநிலைப்பள்ளி நகலூர். இந்த வீட்டு இது கூரை மேலே சோலார் பேனல் வச்சுருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் சோர்ஸ் அவங்களுக்கு அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக தெரியலைங்க. இந்த நகலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் போகணுன்னாலும் சரிங்க, ஒரு 6-7 கிலோமீட்டர் போகிற மாதிரி வரும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டெல்லாம் வெறும் மண்ணு பாதையாக இருந்தது. இந்த வருஷம் ரோடு போட்டிருக்காங்க. இந்த வருஷம் மீன்ஸ் இப்போ தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ரோடு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இதாங்க இந்த ஊருடைய ஒரு எல்லைன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து யானைக்காடு ஸ்டார்ட் ஆயிரும். இதுலேயே வந்து எல்லாம் உள்ளே வந்து தான் போகும். இருந்தாலும் இங்கெல்லாம் வீடுங்க இருக்கு, கொஞ்சம் ஒரு தைரியம். இதுக்கப்புறம் வெறும் காடு தான், தோட்டங்காடு.
போட்டிருக்காங்க, சரி ரொம்ப சின்னதாக போட்டிருக்காங்க. சரி ஏதோ ஒன்றும் இல்லாததுக்கு இது பெட்டர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். பரவாயில்ல, இப்போ வந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா முன்னாடி அந்த காடகநல்லி மெயின் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த காடகநல்லி ரோடு போகிற வரைக்கும் போதும் ஆகிடும். இந்த சைடால் இங்கெல்லாம் சேரும் சகதியாக இருக்கும். இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த இடம் எப்போவுமே கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும். வண்டியில் வரும்போதெல்லாம் பார்த்து தான் வர மாதிரி இருக்கும். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது. சாயந்தர நேரமெல்லாம் இந்த யானைக்காடு எங்கேயாவது வெளியெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எப்படா இந்த ஊரோட எல்லாம் வரும் அப்படின்ட்டு ஒரு படபடப்பாக இருக்கும். ஊர் எல்லாம் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் திக்குன்னே பயணம் செஞ்ச மாதிரி இருந்தது அந்த காலத்துலலாம். இப்போ பகலில் பரவாயில்லைங்க, ஆள் நடமாட்டம்லாம் இருக்குது. அதே சமயம் 3 மணிக்கெல்லாமே வந்து யானை நடமாட்டங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது பகல்லையே. அப்படி இருந்தாலுமே அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வரவங்க அவங்க இவங்கெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம் காட்டில் எல்லாம் மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் நடக்குது. பரவாயில்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஊருக்கும் ரோடு வந்துருச்சு அப்படிங்க நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. தரமட்ட பாலம் மாதிரியெல்லாம் 1-2 கட்டியிருக்காங்க, நல்ல விஷயம். லைட்டாக வெயில் இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது. மணி 10 ஆச்சு. இப்போ தான் டிஃபன் வாங்க போகிறேன். நல்லா தூக்கம், உடம்பு சரியில்லாததுக்கும் அதுக்கும் நல்லா தூங்கி எதிர்ச்சாச்சு. வீட்டில் அம்மாவும் எழுப்பல, அப்பப்போ எழுப்புனாங்க. ஒரு 8 மணிக்கு ஒருக்கா 8:30 மணிக்கு ஒருக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. டிஃபன் வாங்கிட்டு வந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்தா மணி 10 ஆயிடுச்சு. எழுந்திரிச்சு பார்த்தா மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. இப்போவே 2 கேட்டால் டைம் ஆயிடுச்சு. இதுவே மத்தியானத்துக்கு சமாளிச்சிருவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கிருந்து ஒரு மெடிக்கல் ஷாப், அது இது எந்த மாதிரியான ஒரு சின்ன கடையாக இருந்தாலுமே அவங்க இந்த ஒரு கரளையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே தான் வந்து ஆகணும். இந்த நகலூர் அப்படி பாருங்கள், இது எல்லாமே வந்து யானைக்காடு தான். யானை தண்ணி குடிக்கிற இடம் இந்த சைடெல்லாம். எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நூற்றுக்கணக்கான மாடு அப்படியே போயிட்டுருக்கு முன்னாடி. வழி விடுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த வருஷம் பருவமழை ரொம்ப லேட்டாக பேஞ்சிருக்குங்க. அதனால் வந்து நேரெல்லாம் சோளம் விதைச்சி நல்லா அறுவடைக்கு வந்திருக்கும். தீபாவளி டயத்துலலாம் அப்படியே ரெடி ஆகிருக்கும், முக்கால்வாசி முளைச்சிருக்கும். இந்த டைம் என்ன ரொம்ப லேட்டாக தான் விதைச்சிருக்காங்க. மழை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லொக்கேஷன் பார்க்குறக்கு ஏதோ சினிமாவில் வர மாதிரி ஒரு கனவு தேசம் மாதிரி அழகாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது தான் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது. தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் நம்ம டெய்லி லைஃப் நீட்ஸ், பண தேவையாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து போராடி தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இங்கெல்லாம் மக்காச்சோளம் அப்படி இப்படின்லாம் போடுறாங்க. இருந்தும் என்னங்க பிரயோஜனம்? ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் ஒரு 20,000 கிடைக்கும், அது கூட இதில் லாபம் வரதில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான உண்மை.
சோளம் போடுறோன்னா சும்மா இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறக்கு, அதில் இறங்கி வேலை செஞ்சு எல்லாம் பண்ணுறக்கு இத்தனை பேர் தேவை, அத்தனை பேர் தேவைன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி அதில் ஈல்டு எவ்வளோ வருது, எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருப்பூர் பனியன் கம்பெனியில் போய் வேலை செஞ்சிடலாங்க, அதுவே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொந்த ஊர், குடும்பம், குழந்தைங்கள்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால ஊருக்குள்ளே இருக்கிறது ஒரு சந்தோஷம், அதுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அம்மா சொன்னா. ஓ சரி சரி, நல்லது நல்லது. சரிங்கம்மா, சரி. எங்கே இந்த பக்கம் போயிட்டு வரீங்க? கடைக்கு போயிருந்து கண்ணா, கடைக்கு போயிருந்து. சரி சரி, நல்லது நல்லது. சரி, வாங்க வாங்க. பாருங்க, காய்கறி வண்டி வருது. அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நல்லா ஓடும், ஓரளவுக்கு நல்லா ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் மழைக்காடு வறுமை அப்படி இப்படின்னு சொன்னாலும் அன்றாட தேவைக்கு காய்கறி சாப்பிட்டு தானே ஆகணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் நல்லா ஓடும். கர்நாடகா வண்டி பார்டரில் இருக்காங்க, அப்படியே ரெகுலராக வந்து போயிடுவாங்க போல் இருக்குது. ஒரு 3 நாளைக்கு தேவையான ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் 3 நாள் கழித்து கொள்ளைக்கால் சைடு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வராங்க. அது மாதிரி அப்படி காய்கறி பிஸ்னஸ்லாம் நல்லா ஓடுது. ரெட் வேணுமா? ரெட் கலர் வேண்டாம், அது வேறு கலர், ப்ளூ கலர் வந்து வேணும். அது வேணுமா? ಅದು 2 ಒಂದು ಸೈಜ್. ಎರಡು ಸೈಜ್ சரியா இருக்குமா? தண்ணி பார்த்தா சரியா இருக்கும். நீங்க ஹைட்டா தானே இருக்கீங்க, நாங்க உள்ளே இருக்கிறவங்க தான் பயப்படணும். ஆமா, நீங்க ஹைட்டா இருக்கறனால அது கட்டறது சரியா இருக்கு. 100 ரூபாய் தாங்க ஒரு பாவாடை. இப்போ கொடுத்துனீங்களா? இல்லை, எப்பவுமே 100 ரூபாய் தான் நம்ம. இந்த கிராமம் அணக்கரை அப்படின்னு பேர். குத்தியாலத்தூர் ஊராட்சி அது கீழே வருது எல்லாமே. பக்கத்தில் கேர்மாலம் ரூட் இருக்குது. காடு பசவன் மாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபி மாலம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான கிராமங்கள் எல்லாம் இருக்குது. கிராமத்தில் ஒரு சின்ன கோவில் ஒன்று, காங்க்ரீட் வீடுகள்லாம் வந்திருக்கு, நல்லா டெக்கரேட் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் வச்சு நல்லாயிருக்கு. தென்னை மரம். கீழெல்லாம் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், தள்ளி நிறுத்திக்கிறது நல்லது. தென் ஊருக்குள்ளே பாருங்கள், இப்படி வீதிகளெல்லாம் இந்த மாதிரி இப்படி போகுது. ஓ, பழைய கால ஓட்டு வீடு. இதில் போனீங்கன்னா இதில் ஒரு 50 வீடு அப்படியே பார்க்க முடியுது, லைன் வீடுகள். அருமை அருமை. ஓ, கிளைமேட் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. அருமை அருமை. வாவ், இதெல்லாம் ஆடு மாடு தொழுவம், கேட்டில் ஷெட். புளிய மரம். புளிய மரம் வந்து ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர். இது வந்து நெகட்டிவ் உடைய ஒரு சிம்பிளாக பார்ப்பாங்க. பட் எல்லாமே இயற்கையுடைய இதுக்கு பேலன்சிங்க்கு தேவை தான் இல்லையா? ஓகே, சின்னதாக ஒரு ஓட்டு வீடு, பக்கத்தில் சிமெண்ட் ஷீட் வீடு. அருமை அருமை, சூப்பராக இருக்கு.
நைட்டும் எல்லாம் பயங்கரமான மழை அருமையாக இருந்தது. இப்போவும் மழை ஆரம்பிக்குது. அருமை அருமை. ஷெட் எப்படி இருக்கு உள்ள? ஓகே. கவர்மெண்ட் பஸ் ஒன்று வந்துட்டுருக்கு. எந்த பக்கம் போயிட்டு வரான்னு எனக்கு தெரியல. காடு பசவன் மாலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்கேருந்து வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு சினிமாவில் வர மாதிரியே ஒரு லொக்கேஷன் இது. இந்த மலை ஃபுல்லாக அப்படியே ரோடு மேலே அப்படியே ரோடு வரும். இங்கே ஒரு பஸ் போகுது. ஆச்சரியமாக இருக்குது. பஸ் ஆப்போசிட் போகிறது ரொம்ப ரேர் தான் இந்த சைடு. வாவ், எங்கே போயிட்டு வர பஸ்ன்னு தெரில, பார்க்கலாம். இங்கே ரோடு ஒர்க் நடந்துட்டுருக்கு. 2 மாதமாக போட்டுகிட்டே இருக்காங்க. சரி, போடட்டும், மெதுவாக போடட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இது அங்கன்வாடி, அது வந்து தொடக்கப்பள்ளி எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே விவசாய நிலம். எல்லாம் விதைச்சிருக்காங்க, மக்காச்சோளம் அது இதெல்லாம் விதைச்சிருக்காங்க. இப்போ கிளைமேட் நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால வியூ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு காலை அந்த சூரிய உதயம் இருக்கு இல்லையா, 6, 7, ஒரு 7:30 மணி வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துடைய வியூ அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாமே இந்த ஊட்டியில் இருக்கிற எஸ்டேட் மாதிரியான ஒரு அமைப்பு சூப்பராக இருக்கும். எல்லாம் ஒரு மலைப்பகுதி தான், அதிலே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க காலை நேரத்தில்.